வணக்கங்க. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி மிக்சர் பண்ணேன்னு சொல்லிவிட்டு ஷார்ட் வீடியோவை போடாமல் லாங் வீடியோவை போட்டிருக்கேன். போன வாரம் ஃபுல்லாகவே நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் பணம் டைட்டாக இருந்துச்சு. அதனால் எந்த ஒரு ஸ்நாக்ஸும் வாங்க முடியல. கொஞ்சம் டெம்ப்டிங்காகவும் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் இந்த வாட்டி பணம் வந்த உடனேயுமே சரி ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு தான் ட்ரை பண்ணுற மிக்சரு. அதுவே நல்லா தான் வந்துருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு 1/2 கிலோ கடல மாவும் 1 டம்ளர் பச்சரிசி வந்து நல்லா ஊற வச்சு பச்சரிசி வந்து நல்லா அரைச்சி ஊற்றிட்டேன். 1/2 கிலோ கடல மாவுக்கு ஒரு 50 கிராம் ஒரு 25 கிராம் வந்து நம்ம வரமிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் மட்டும் போட்டுக்கிட்டேன். வேறு எதுவுமே போடலைங்க. அது போட்டு நல்லா மாவு வந்து கெட்டியாக பிணைஞ்சி வச்சுட்டேன். கெட்டியாக பிணைஞ்சி அந்த நொறுக்கு அச்சு வந்து எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அதுலேயே வந்து எல்லாம் தட்டெல்லாம் மாற்றுற மாதிரி நிறையா இருக்கும் எங்கள் வீட்டில். அதில் வந்து மிக்சரை தட்டு வச்சு அதில் புழிஞ்சு விட்டுட்டேன் எண்ணெயில். சரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், கொஞ்சம் கம்மியாகவே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ தான் போட்டேன். அதுவே இப்போ கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலே மிக்சர் வந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு அதெல்லாம் போட்டு புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பூண்டும் கருவேப்பு தலையும் பொரித்து கொட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லை வந்து பொரித்து கொட்டிக்கிட்டேன். நிலக்கல்லையும் பொரித்து கொட்டிக்கிட்டேன். அவல் வந்து பொரிக்கிற அவல்னு சொல்லி கடையில் கேட்டிங்கன்னா அது இருக்கும். கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து இந்த கடையில் இல்லை, அதனால் நான் கார்ன்ஃப்ளெக்ஸ் வாங்கலை. இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல் இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்க மிக்சர் மாதிரி தாங்க இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து மிளகாத்தூளும் உப்பும் போடுவாங்க கலக்கிறதுக்காக. அம்மாட்ட கேட்டேன், அம்மா அது வேண்டாம், ரொம்ப காரமாக இருக்கும், இதுவே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. வீட்டு யூஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. அடுத்த வாரம் இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.